ஸோ நீங்க ஒரு ஹோலிஸ்டிக் லீடரா மூவ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா choose the right environment, the right boss. Do not focus so much on am I working for a 100 crore company or a 1000 crore company. Adiyum Tandi, 50-60% of the children are not criminals or in jail. There are a lot of children that are doing very well and successful. Financially independent ah irukonundradha or goal ah definitely vechukonga. So nama corporate la people when they grow, you don't find as many women. This is very true. இன்னைக்கு நார்மல் நீங்க ஃபினான்ஸ்னே இல்ல நிறைய டீம்ஸ், நிறைய சிஇஓஸ், நிறைய போர்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா விமன் இருக்கிறது இல்ல. இட்ஸ் a sad state of affairs. வெல்கம் டு மேஜிக் 20 தமிழ், மேஜிக் பெண்கள் சீரிஸ் பவர்ட் பை பிங்கே கேபிட்டல். ஸோ இன்னைக்கு நம்மளோட சீஃப் கெஸ்ட் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மிகப்பெரிய சினிமா துறையை சேர்ந்த நிறுவனமான ஏஜிஎஸ் என்டர்டைன்மெண்ட் கல்பாத்தி அகரம் குரூப் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய எட்டெக் ஃபர்ம் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. அது இன்னைக்கு பயங்கர சக்சஸிவா போயிட்டு இருக்கு. ஸோ எஜுகேஷனல் டெக்னாலஜி ஸ்பேஸ் மிகப்பெரிய ஸ்பேஸை வந்து உருவாக்கி இருக்காங்க. ஸோ அவங்களோட மந்த்ரா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எஜுகேஷன், ஹை குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் ஃபார் ஆல், அஃபோர்டபுள் பிரைஸ். ஸோ அப்பேற்பட்ட நிறுவனமான வெராண்டா லேர்னிங்கோட ஒரு முக்கியமான பதவியில் வகிக்கக்கூடிய ஒரு பெண்மணி சீஃப் ஃபினான்ஷியல் ஆஃபீஸர் சாரதா கோவிந்தராஜனை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பேச போறோம். வெல்கம் சாரதா மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ஐஸ்வர்யா, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் மேம், நல்லா இருக்கும். ஸோ சாரதா அப்படின்றவங்க யாரு? ஸோ வெராண்டா லேர்னிங் அந்த இன்ஸ்டிடியூஷன்ல எப்படி வந்து நீங்க உங்களுடைய பங்களிப்பை கொண்டு வரீங்க? ஸோ அதோடைய ஸ்மால் ஜேர்னியை பத்தி ஷேர் பண்ண முடியுமா? ஷுவர். ஸோ நான் ரெண்டு பேரையும் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். சாரதா கோவிந்தராஜனையும் வெராண்டா லேர்னிங் ரெண்டுத்தையும் நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். ஸோ சாரதா கோவிந்தராஜன் வந்து பார்ன் டு அ பேங்கர் ஃபாதர். ஸோ நான் வந்து வி க்ரூ அப் அக்ராஸ் த கண்ட்ரி. எங்கள் அப்பாவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் வருஷம் ஆகிடும். ஸோ பார்ன் டு அ பேங்கர் ஃபாதர். மை ஹஸ்பண்ட் இஸ் ரைட் நவ் த சிட்டி சிஇஓ ஆஃப் Blinkit. ஸோ ஹி ஆல்சோ கம்ஸ் ஃப்ரம் அ சிமிலர் பெடிகிரி. வி ஆர் செட்டில் டவுன் இன் சென்னை. நான் வந்து மேனேஜ்மெண்ட் பேக்ரவுண்ட்லேருந்து வரேன். ஸோ நான் ஒரு எம்பிஏ பண்ணியிருக்கேன் XLRI ஜம்ஷெட்பூர்லேருந்து. ஐம் அன் இன்ஜினியர். ஐ ஹாவ் 2 children அண்ட் ஹாப்பிலி மேரிட் ஃபார் நவ். ஸோ அடுத்தது வந்து வெராண்டா லேர்னிங் பற்றி இன்ட்ரடியூஸ் பண்ணோன்னா, நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு ஷார்ட் டைமில் ஒரு ஸ்டெல்லார் க்ரோத் கொண்டு வந்த ஒரு ஆர்கனைசேஷன். இட் இஸ் த ட்ரீம் ஆஃப் மிஸ்டர் சுரேஷ் கல்பாத்தி, அ விஷனரி லீடர். அவர் ஏற்கனவே எஸ்எஸ்ஐ குரூப்பை ப்ரமோட் பண்ணியிருந்திருக்காங்க. அவங்க எஸ்எஸ்ஐ குரூப்பை ப்ரமோட் பண்ண ஃபேமிலி அண்ட் ப்ரமோட்டர் குரூப்லேருந்து இன்னொரு எஜுகேஷன் ஃபார்மை லான்ச் பண்ணியிருக்கோம், வெராண்டா லேர்னிங் சொல்லிட்டு. இந்த தடவை எங்களோட ட்ரீம்ஸ் வந்து மச் பிகர், மச் பெட்டர். ப்ரீ கேஜிலேருந்து ஒரு சைல்டு ஆர் இண்டிவிஜுவல், ஒரு லேர்னர் என்ன லேர்னிங் எடுத்தாலும் அப்ஸ்கில்லிங் வரைக்கும், டெஸ்ட் ப்ரெப், வொகேஷ்னல், ஜாப் ப்ரெப், நீங்க என்ன பண்ணணும்னாலும் வெராண்டா வாண்ட்ஸ் டு பி அ பார்ட்னர் இன் யோர் லேர்னிங் ஜர்னி. அதுதான் வெராண்டாவோட மோட்டோ. ஸோ அதுக்காக ஃபார்ம் பண்ண எஜுகேஷன் கம்பெனி வெராண்டா. இட் இஸ் நாட் ஜஸ்ட் அன் எட்டெக் கம்பெனி, இட்ஸ் அன் எஜுகேஷன் கம்பெனி. அண்ட் வி வாண்ட் டு பி அ வெரி லார்ஜ் பிளேயர் இன் த இந்தியன் எஜுகேஷன் ஸ்பேஸ். ஒரு அஃபோர்டபுள் எஜுகேஷன் அக்ராஸ் tier 2, tier 3, tier 4, ஹை குவாலிட்டி எஜுகேஷன் அக்ராஸ் லேர்னிங் பிளாட்ஃபார்ம் கொடுக்கணும்ன்றதா எங்களோட எய்ம். ஸோ தட்ஸ் வெராண்டா. நாங்கள் வந்து 2 years old, in fact 2 years since listing, 3 years since formation. We closed the last year with 400 crores in turnover. I would assume very rarely 1 or 2 years la companies அந்த milestone achieve பண்றது is very rare. So we are very proud. And please follow our journey. We will be much bigger and much better. A lot of things in cooking. I cannot reveal many more things. But yeah, very exciting days ahead for Veranda Learning. So that's in short about Veranda Learning. எக்ஸலன்ட் மேம். பட் ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி அக்ராஸ் த குளோப் நீங்கள் கொண்டு போகிறப்ப ஸோ நிறைய வந்து ஃபினான்ஷியல் திங்ஸ் எல்லாம் நீங்கள் பிளான் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அஸ் அ ஃபினான்ஷியல் பிளான் பண்ணுறது ஒரு பெண்களுக்கு அந்த ஃபினான்ஷியல்ன்றது ஒரு மிகப்பெரிய விஷயம். சி ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஹோமில் ஒரு பட்ஜெட்டிங் அண்ட் பிளானிங் வந்து பெஸ்ட் பிளானர்ஸ் வந்து உமன் தான். ஸோ அவங்க மேரேஜுக்கு முன்னாடி அப்பா அந்த ஃபினான்ஷியல் செக்மெண்ட்ஸை பார்த்துருப்பாங்க, தென் அதுக்கப்புறம் பிரதர்ஸ் பார்த்துருப்பாங்க, தென் ஆஃப்டர் த மேரேஜ் ஆல்சோ ஃபினான்ஷியல் இதை வந்து ஹஸ்பண்ட் பார்த்துட்டு இருக்காங்க. பட் ஆனால் அஸ் அ விமனா ஃபினான்ஷியலாக டீல் பண்ணுறப்ப
போறப்ப, ஃபார் எக்ஸாம்பிள் அது வீட்டோட சரி, பட் ஆனா ஒரு பெரிய கார்ப்பரேட் கம்பெனிஸ் போறப்ப அந்த மிகப்பெரிய ரோலுக்கு, ஃபினான்ஷியல் ரோலுக்கு போறதுக்கு பெண்கள் வர்றதில்ல. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, ஃபோர்ப்ஸோட ஸ்டாட்டஸ் படி அவுட் ஆஃப் 500 ஃபார்ச்சூன் 500 கம்பெனில, ஸோ அவுட் ஆஃப் 100 10 தான் வந்து விமன் வந்து ஃபினான்ஷியல் செக்டர்ஸ் மேனேஜ் பண்ற பீப்புள் இருக்காங்க. பட் ஒய் ஏன் வந்து ஃபீமேல் வந்து லெஸ் பொசிஷன் வந்து ஃபேஸ் பண்றாங்க, மென் வந்து ஜாஸ்தியா ஃபேஸ் பண்றாங்க? ஒரு ஹோமா அவ்வளோ குவாலிட்டியா, அவ்வளோ டேலண்டடா லீட் பண்ணி பேலன்ஸ் பண்ணி கொண்டு போறப்ப ஏன் அவங்களால கார்ப்பரேட் கம்பெனிக்கு எடுத்துட்டு போறதுக்கு ஒரு தயக்கம் வருது? என்ன ப்ராப்ளம் வந்து அவங்க ஃபேஸ் பண்றாங்க? ஸோ அது உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ. ஆக்சுவலி ஐஸ்வர்யா, நீங்க யூ மேட் அ கிரேட் பாயிண்ட். நீங்க சொன்னதுல நிறைய ஒரு எக்ஸலண்ட் பாயிண்ட்ஸ் இருக்கு. நீங்க ஒரு ஒரு வீடு, ஒரு சமூகம் நீங்க பார்க்கும்போது பெண் வந்து மேனேஜ் பண்றது பெட்டரா மேனேஜ் பண்றாங்கன்றத ஐ திங்க் நம்ம எல்லாருமே அக்ரி பண்றோம். ஆல் ஹஸ்பண்ட்ஸ் வுட் அக்ரி தட் அந்த சக்கரை டப்பாக்குள்ள எப்பயுமே ஒரு 100 ரூபாய் இருக்கும். எப்பயுமே வந்து ஒரு பெண்ணோட ஒரு தொலைநோக்கு பார்வை இருக்கு. நம்மளுக்கு என்ன தேவை வரப்போறது, நம்மளுக்கு என்ன பண்ணுன்றத அவங்க ஃபாஸ்டரா ரியலைஸ் பண்றாங்க. இது ஒரு ஆங்கிள். இன்னொரு ஆங்கிள் பாருங்க, ஸ்கூல்ல படிக்கிறதுல இருந்து காலேஜ்ல படிக்கிறதுல இருந்து டாப்பர்ஸ் எப்பயுமே பெண்களா தான் இருக்காங்க. ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சில பாஸ் பர்சன்டேஜ் பெண்களுக்கு தான் ஜாஸ்தி இருக்கு. ஸோ நம்ம கிட்ட எல்லா சக்சஸ்க்கான ரெசிபி இருக்கு. ஆனா அட் சம் பாயிண்ட் அது லூஸ் ஆயிடுது. ஸோ நம்ம கார்பரேட்ல பீப்புள் when they grow, you don't find as many women. This is very true. இன்னைக்கு நார்மல் நீங்க ஃபினான்ஸ்னே இல்ல, நிறைய டீம்ஸ், நிறைய சிஇஓஸ், நிறைய போர்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா விமென் இருக்கிறது இல்ல. இட்ஸ் அ sad state of affairs. I think many places இது லூஸ் ஆகிறதுக்கு காரணம் என்னன்னா, விமென் வந்து அவங்களோட ஃபேமிலிஸை ப்ரையாரிட்டைஸ் பண்றாங்க ஓவர் their career. ஸோ விமென் யூஸ்வலி கிவிங்கா இருக்காங்க. இப்போ நான் ரீசெண்டா ஒரு இடத்துல நான் பேசிட்டு இருந்தேன். ஸோ அவங்க வந்து நீங்க விமென் லீடரா என்ன மேனேஜ் பண்றீங்கன்னு கேட்டாங்க. நான் இதுல வந்து வேற ஒருத்தரை கோட் பண்ணேன். ட்விங்கிள் கண்ணா, அவங்க வந்து ஒரு பெரிய ரைட்டர், அக்ஷய்குமாரோட வைஃப். அவங்க வந்து ஒரு 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 ஈவெண்ட்டுக்கு போகும்போது ஜஸ்ட் நல்லா ட்ரெஸ் எல்லாம் ஆயிட்டாங்களாம். வெளில கிளம்பும்போது யாரோ வந்து இன்னைக்கு என்ன சமைக்கணும், இன்னைக்கு டின்னருக்கு என்ன அப்படின்னு கேட்டாங்களாம். அதே முந்தின நாள் அக்ஷய் அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு போகும்போது யாரும் கேட்கல. ஸோ சேட் ஸ்டேட் ஆஃப் அஃபேர்ஸ் என்னன்னா, நீங்க விமென்னா நீங்க ஒர்க் பண்ணினாலும் ஒரு குழந்தைய பாத்துக்கிற ஒரு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியோ, ஒரு குடும்பத்தை பாத்துக்கிற, ஒரு வயசானவங்களை பாத்துக்கிற ரெஸ்பான்சிபிலிட்டியோ விமென் கிட்ட தான் இருக்கு. ஸோ மல்டி டாஸ்கிங் விமென் தான் பண்ண வேண்டிய ஒரு நிர்பந்தம் இன்னைக்கும் நம்மளுக்கு சொசைட்டில இருக்கு. ரெண்டு விதமா இருக்கு. சில டைம் ஆண்கள் உதவி பண்ண மாட்டேன்றாங்க, சில டைம் பெண்கள் அவ்வளவா ஆண்களை நம்புறது இல்லை உதவி பண்ணும் போதும். ஸோ நம்மளே நம்ம தலையில அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை போட்டுக்கவும் செய்யறோம், விரும்பியும் எடுத்துக்கிறோம். ஐ டோன்ட் வாண்ட் டு ப்ளேம் எனிபடி. அப்போ அந்த மாதிரி எடுத்துக்கும் போது லாட் ஆஃப் பீப்புள் ட்ராப் அவுட். எஸ்பெஷலி குழந்தைகள் பிறந்தவுடன் அவங்கள பார்த்துக்கணும் அப்படின்ற ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிக்காக நிறைய பீப்புள் ட்ராப் அவுட். ஒரு ஒரு கல்யாணம் பண்றோம், லொகேஷன் கன்ஸ்ட்ரெயின்ட் வருதுன்னா the first person to give the role up would be a woman and not a man. அந்த மாதிரி ஒரு மிட் லெவல் மேனேஜர்ல இருந்தே நம்ம ட்ராப் அவுட்டை ரொம்ப கீனா பார்க்க ஆரம்பிக்கிறோம். இது வந்து லோவர் ஸ்ட்ரெட்டா பாத்தீங்கன்னா நிறைய விமென் ஒர்க் பண்றாங்க. அக்ரிகல்ச்சரா இருக்கட்டும், ஒரு லோவர் இன்கம் ஹவுஸ் ஹோல்டுல நிறைய விமென் ஒர்க் பண்றாங்க, டொமெஸ்டிக் ஹெல்ப்புக்கு போறாங்க. பட் கொஞ்சம் நம்ம பெட்டர் ஆகி அந்த மிட் மேனேஜரியல் லெவல் வரும்போது the lot of people, lot of women give up. அது என்ன ஆகுதுன்னா that translates into higher positions. So mid level இல்லாதப்போ அவங்க higher levelக்கு மூவ் பண்ண மாட்டேன்றாங்க. So the need of the hour, if you ask me, is for women to come back into workforce. If they want to take a break for kids also, if they come back after marriage and kids, I think this situation will improve. So நான் ரெக்ரூட் பண்ணும்போது நிறைய விமென்ட்ட சொல்றது என்னன்னா, do all the more difficult things before you get married, before you have kids. Grow faster. So even if you take a break, for you to come back will be easier. So I think planning is required. A lot of support from men and families are required. In the situation மாத்தணும்னா all of us have to work towards it. எக்ஸாக்ட்லி. பட் ஆனால் நம்ம மேரேஜுக்கு முன்னாடி அந்த 9 to 12 கூட வேலை பார்க்க முடியுது. 1 o'clock 2 o'clock மிட்நைட் கூட அவங்க அந்த மாதிரி போக முடியுது. பட் ஆனால் ஆஃப்டர் த மேரேஜ் தே கான் டூ. ஸோ ஃபேமிலி இருக்காங்க, குழந்தை இருக்கு, பார்த்துக்கணும். ஸோ நம்ம வி ஹாவ் டு ரெடியூஸ் த ஸ்ட்ரெஸ், டிசால்வ் இட் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனுக்கு போயிடுறாங்க. தே ஆர் நாட் மூவிங் டு ஃபார்வர்ட். ஸோ அதோட ஸ்டாப் ஆயிடுது. மேரேஜுக்கு முன்னாடி அந்த வளர்ச்சி வந்து மேரேஜ்க்கு அப்புறம் அப்படியே ஸ்டாப் ஆயிடுது. பட் ஆனால் அதை எடுத்து கொண்டு வர்றதுக்கு தயங்குறாங்க பெண்கள். ஸோ தட் இஸ் அ கிரேட் பாயிண்ட்.
ஸோ மேம் நீங்க சிஎஃப்ஓ ஆகிறதுக்கு நீங்க வந்து என்னென்ன ஸ்கில்ஸ் வந்து நீங்க டெவலப் பண்ணி அடாப்ட் பண்ணீங்க? ஸோ இப்போ உள்ள விமன் ஆஸ்பைரண்ட் இருக்காங்கல்ல, ஸோ வந்து நானும் வந்து சிஎஃப்ஓ அப்படின்னா அவங்களுக்கு என்ன பேசிக் குவாலிஃபிகேஷன், சிஏ படிக்கணுமா, எம்பிஏ படிக்கணுமா? ஸோ வாட் ஆர் த டிப்ஸ் ஃப்ரம் யுவர் சைட்? ரெண்டு மூணு பாயிண்ட் ஐ வாண்ட் டு மேக் பிஃபோர் ஐ கெட் டு தேட். இப்போ வந்து நான் வந்து வெரி நான் ட்ரெடிஷ்னல் சிஎஃப்ஓ. யூஸ்வலாக சிஏ படித்தவங்க அக்கௌண்ட்ஸில் வருவாங்க, டெபிட் கிரெடிட் என்ட்ரிலாம் பாஸ் பண்ணி பேசிக்லேருந்து க்ரோ ஆவாங்க. அண்ட் லாட் ஆஃப் அதர்ஸ் சிஎஸ் பண்ணவங்க ஒரு மிடில் மேனேஜரல் ரோல் வந்து க்ரோ ஆகிறாங்க. நீங்கள் எப்படி சொன்னீங்களோ விமன் சிஎஃப்ஓஸ் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்காங்கன்னு, அதே மாதிரி நான் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் சிஎஃப்ஓஸும் வெரி வெரி ஜென்ரலி லெஸ். எம்பிஏ பண்ணி சிஎஃப்ஓ வரவங்க ரொம்ப கம்மி. நான் அந்த மாதிரி வந்தவங்க. என்னோட ஸ்கில் செட் ஏன் என்ன சர்டன் ஆர்கனைசேஷன்ஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சம்மன் லைக் மிஸ்டர் சுரேஷ் கல்பாத்தி இஸ் வெரி 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 அஸ்டியூட் டீல் மேக்கர். அவர் அத்தனை அக்விசிஷன்ஸ் பண்ணியிருக்காரு, மர்ஜர்ஸ் பண்ணியிருக்காரு. அதுக்கு சர்டன் கிரேட் ஸ்கில் செட்ஸ் இருக்குது அவர்கிட்ட நம்ம லேர்ன் பண்ணுறதுக்கு நிறையா இருக்குது. பட் அவர் வந்து நான் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட். பட் அவரால் இன்னைக்கு உட்காந்து ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்டோட பேச முடியும். எப்படி இந்த மாதிரி ஸ்கில் செட்ஸ் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஒரு லாட் ஆஃப் அனலிட்டிக்கல் ஸ்கில் செட்ஸ் தேவை. நம்ம என்ன மாதிரி ஒரு மார்க்கெட்டில் ஒர்க் பண்ணுறோம், அந்த மார்க்கெட்டில் பிளேயர்ஸ் எப்படி, காம்படிஷன் எப்படி, யார் சக்சீட் ஆவாங்க, எதனால சக்சீட் ஆவாங்க, அந்த அண்டர்ஸ்டாண்டிங் நம்மளுக்கு தேவையாக இருக்குது. அது மார்க்கெட் அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு ஸ்ட்ராட்டஜிக் அண்டர்ஸ்டாண்டிங். இது ஒரு ஸ்கில் செட் நம்மளுக்கு தேவை. ஒரு சிஎஃப்ஓ ஆகணும்னா முன்னாடி வெறும் கணக்கு தெரிஞ்சா போதும். அந்த கணக்கு அக்கௌண்டன்ட்ஸ் இருப்பாங்க. இன்னைக்கு அப்படி கிடையாது. யூ நீட் டு பி அவேர் ஆஃப் த மார்க்கெட், த ஆப்ரேஷன்ஸ், த பிளேயர்ஸ், த காம்படிஷன். அது ஒரு ஸ்கில் செட் தேவைப்படுது. ரெண்டாவது ஸ்கில் செட் என்ன தேவைப்படுதுன்னா, ஒரு லீடர்ஷிப் அப்படின்னு நம்ம சொல்லும் போது இன்னைக்கு நெகோசியேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தேவைப்படுது. ஒரு ஒரு மர்ஜர்ஸ் நீங்கள் பண்ணுறீங்க, அக்விசிஷன் பண்ணுறீங்கன்னா அங்கே போய் நெகோஷியேட் பண்ண முடியணும். அந்த பையருக்கும் செல்லருக்கும் ஒரு ட்ரஸ்ட் தேவைப்படுது. அது கம்யூனிகேஷன்ல வரணும். ஸோ நீங்க ஆஸ் அ பர்சன் உங்களை பீப்புள் நம்பணும். சரி, நான் மர்ஜர் அக்விசிஷனே பண்ணலை என்னோட கம்பெனியில், ஒரு டிபிக்கல் கம்பெனி தான், எங்களதுல பெருசாக அக்விசிஷன் கிடையாதுன்னா கூட ஒரு ஃபண்ட் ரேசிங்கோ இல்லை ஒரு டிஃபிகல்ட் கான்வர்சேஷன், ஒரு லீகல் இஷ்யூ வருது, அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கோ, இதெல்லாம் சிஎஃப்ஓக்கு கீழே வரக்கூடிய கம்ப்ளைன்ஸ் லீகலில் கூட இன்னைக்கு நெகோசியேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தேவைப்படுது. இதெல்லாம் வந்து it is not something that's either or that is not something that's more taught in your CA course. Little bit MBSல இதை கவர் பண்றாங்க, பட் ஒரு ஸ்டாண்டர்ட் கோர்ஸ் மெட்டீரியல் கிடையாது இதுக்கு. ஸோ இது வந்து நம்மளுக்கு ரைட் என்வாயர்மெண்ட்ல ரைட் பீப்புளோட அண்ட் சம் இன்ஹெரண்ட் குவாலிட்டிஸ்னால வருது. இதை நீங்க டெவலப் பண்ணோம்னா ஆல்வேஸ் சூஸ் த ரைட் ஆர்கனைசேஷன்ஸ் டு ஒர்க் வித். So fortunately for me, the organizations that I worked with have prioritized my skills, my personality, my ability to compete or deliver rather than my educational background alone. So அந்த மாதிரி ஒரு ரைட் என்வாயர்மெண்ட்டை நம்ம சூஸ் பண்ணால் நம்ம க்ரோ பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, பெரிய பிராண்ட் தான் எனக்கு வேணும், நான் பெரிய கம்பெனிஸில் தான் போவேன் அப்படின்ற போது அந்த கம்பெனிஸ் வந்து உங்களை ஒரு சர்டன் சைலோஸ்ல போட்டுரும். ஸோ நீங்க ஃபினான்ஸ்ல பேரோலோ பேபிளோ பார்த்தீங்கன்னா அதையே பார்ப்பீங்க, அதுல க்ரோ ஆவீங்க, அதே மாதிரி ஒரு ரோலுக்கு மூவ் ஆவீங்க. பட் உங்களுக்கு ஒரு டாக்ஸ் எக்ஸ்போஜரோ, ரிசீவபிள் எக்ஸ்போஜரோ, ஒரு கம்ப்ளைன்ஸ் எக்ஸ்போஜரோ இருக்கிறது இல்லை. தி ரைட் என்வாயர்மெண்ட் வில் லெட் யூ மூவ் ஆன். ஸோ ஆப்வியஸ்லி நல்லா படிங்க. ஒரு சிஏ பண்ணணுன்னாலும் பண்ணுங்க, எம்பிஏ பண்ணணுன்னாலும் பண்ணுங்க. மேக்ஸிமம் உங்களை குவாலிஃபை பண்ணிக்கோங்க. பட் ஆன் த ஜாப் work hard, look for skills to be gathered and look for companies and environments that give you that skill. அப்போதான் நீங்க குயிக்கா grow பண்ண முடியும்ன்றது என்னோட சக்சஸ் ஃபார்முலா. So I think that's what I want to share with people who are aspiring to. So நீங்க வந்து ரைட் என்விரான்மெண்ட், ரைட் பாஸ் அப்படின்னு நீங்க சொல்றப்ப, ரைட் ஆர்கனைசேஷன், ரைட் என்விரான்மெண்ட், ரைட் பாஸ் அப்படின்றப்ப, சுரேஷ் சார் பத்தி எங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், ஹி இஸ் ஃப்ரம் ஐஐடி இல்ல. சோ அவரை வந்து ஒரு பினான்சியல் இன்வெஸ்ட்மெண்ட்டை பத்தி உங்க சைட்ல இருந்து ஒரு பாயிண்ட கன்வின்ஸ் பண்றது எவ்வளவு கடினமானது, அதை ஷேர் பண்ண முடியுமா? ரொம்ப ரொம்ப கஷ்டமானது விஷயம். சுரேஷ் சாரோட ஒர்க் பண்றதுக்கே வந்து ஒரு தனி ஸ்கில் செட் தேவைன்னு நான் நினைக்கிறேன். ஐ மீன் திஸ் இஸ் as a compliment to him. ஒரு சின்ன தப்பு பண்ணா கரெக்டா உடனே கண்டுபிடிச்சிருவாரு. ஸோ நீங்க அன்பிரிப்பேர்டா அவர்கிட்ட எந்த மீட்டிங்கும் போக முடியாது. அதே மாதிரி நீங்க என்னன்னா, நம்ம இவ்வளோ, நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 50-60 அக்விசிஷன் பண்ணியிருக்கேன்.
எங்க ஆடிட்டர் போன மீட்டிங்ல சொன்னாங்க, விதவிதமா அக்விசிஷன்ஸ் பண்ணியிருக்கோம் வெராண்டால. நாங்க பண்ணாத இன்ஸ்ட்ருமெண்ட்டே கிடையாது. ஒரு ஓசிஆர்பிஎஸ்ஸா இருக்கட்டும், ஒரு சிசிபிஎஸ்ஸா இருக்கட்டும், அத்தனை இன்ஸ்ட்ருமெண்ட்ல பண்ணியிருக்கோம். பட் நீங்க சுரேஷ் சரோட உட்காந்தீங்கன்னா அவர் ஒரு தேர்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் அங்க வந்து பிரசன்ட் பண்ணுவாரு. நீங்க கம்ப்ளீட்டா ப்ரிப்பேர்டா இருக்கணும். ஏன் சம்திங் வில் ஒர்க் ஆர் நாட்ன்றத வந்து ஐ வில் ஹாவ் டு have that conviction to convince him. You know, it's not easy to convince him. There are hardly a few meetings where I've come out of with him where I've not felt like I could have worked harder. அவர் சார் ரொம்ப பெரிய ஒர்க்கஹாலிக். ஸோ நம்மளும் வந்து அந்த லெவலுக்கு ஈடு கொடுக்கணும்னா இட் இஸ் so much more difficult. I think this is true of most of the bosses, you know, I worked with. I worked at Dr. Agarwal's Eye Hospital. It has been a very challenging environment for me there as well. When you work with the right set of people, உங்களுக்கு மோட்டிவேஷன் இருக்கும். உங்களை ஒருத்தர் சேலஞ்ச் பண்ணலன்னா நீங்க லேர்னே பண்ண மாட்டீங்க. ஸோ ஐ திங்க் while that environment was very different, but Adil and Anosh have been very different kind of people to work with than Mr. Suresh. But I have been very excited and challenged to work there as well. We did a lot of new things. I learned a lot of new skills there also. So I think this is going back to my previous point, why the environment is very, very important, Ilya. So yes, or definitely Suresh Kalpathy is a very skilled leader. அவர் வந்து நிறைய விஷயம் அவரோட லைஃப் டைம்ல பண்ணியிருக்காரு. ஸோ அவர் மட்டும் இல்லை, அவரோட டீம், சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒன் மிஸ்டர் பிரவீன் குமார், அவரோட கல்பாத்தி இன்வெஸ்ட்மெண்ட்ஸாக இருக்கட்டும், SSI டேஸ்லேருந்து இருந்திருக்காரு. அவங்க the number of deals that they have done, the number of listings that they have done, அது வந்து ஒரு பெரிய லேர்னிங் நம்மளுக்கு. ஸோ when we come with saying நான் இவ்வளோ பண்ணியிருக்கேன்னு, அவங்க அதை விட ஜாஸ்தி பண்ணியிருக்காங்க. ஸோ it's a good environment for you to speak and learn from, in my opinion. அந்த கொஸ்டினிங்ன்ற ஸ்கில் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவங்க கொஸ்டின் கேட்டா தான் நம்ம அது அளவுக்கு அதிகமா நம்ம ப்ரிப்பேர் பண்ணி நம்ம அதை வந்து செல்ஃபா நம்மளால செதுக்கிக்க முடியும். ஸோ அது கரெக்ட் தான், ஒரு லேர்னிங் தான் ஆக்சுவலி. தேங்க்யூ. ஸோ இப்போ நீங்க சீஃப் ஃபினான்ஷியல் ஆஃபீஸரா ஒரு இடத்துல உட்காந்து வேலை பார்க்க முடியாது. யூ ஹாவ் டு பி லாட் ஆஃப் ட்ராவல்ல. ஸோ அப்படி ட்ராவல் பண்றப்ப ஒர்க் அண்ட் லைஃப் பேலன்ஸ் வந்து ரொம்ப கடினம். So you want to balance your family, you want to balance your work also. So you've been to a lot of travels, other states are irukattum, countries are irukattum. How you are balancing your family and work? I think work-life balance is a difficult question for most women, especially if you cross a particular position in management. It's difficult, and I have seen partners of audit firms who are women. எல்லாருக்குமே இந்த டிஃபிகல்ட்டி இருக்கு. நம்ம வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இஃப் யூ ஹாவ் யுவர் பேரண்ட்ஸ் ஆர் இன்லாஸ் சப்போர்ட், சம்படி ஹூஸ் அட் ஹோம், இட் ஹெல்ப்ஸ். அதர்வைஸ் இஃப் யூ ஹாவ் அ ஸ்பவுஸ் who is having a little bit less of a workload, it helps. But in my particular case, I had great support from my mother. என்னோட குழந்தைங்களை வளர்த்தது அப்படின்னு சொல்றது வந்து எங்க அம்மா ஒரு பெரிய பங்களிப்பு எங்க அம்மாக்கு இருந்திருக்கு. that has really helped. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்க வந்து என்னுடைய ஃபுல் டைம் இருந்து அவங்களோ எங்க மாமியாரோ இருக்க முடியாத ஒரு நிலைமை எனக்கு. My husband is also in a very senior position and he has his own work requirements. They all help when they can. ஸோ அந்த மாதிரி ஒரு பொசிஷன்ல நான் வந்து எது மேல ரிலை பண்ணியிருக்கேன்னா, எனக்கு ஒரு ஹவுஸ் ஹெல்ப் சிச்சுவேஷன் நான் வச்சுட்டு இருக்கேன். ஸோ எனக்கு மார்னிங் ஒருத்தங்க என் குழந்தைங்களை பார்த்துக்கிறாங்க, ஈவினிங் ஒருத்தவங்க என் குழந்தைங்களை பார்த்துக்க இருக்காங்க. அதில் நிறைய காம்ப்ரமைசஸ் இருக்கு. ஆப்வியஸ்லி அவங்க they will help you, but you should not compare with what I could have done better. இந்த கில்ட்டுக்குள்ள நம்ம போயிட்டோம்னா நம்ம வெளில வர்றது ரொம்ப கஷ்டம். Obviously I'm not saying I don't feel guilty at all. There are days when I think நான் உட்காந்து என் பொண்ணை மட்டும் பார்த்துக்கிறேன், ரெண்டு பொண்ணும் எப்படி வளருது, என்னாலதான் இப்படி போச்சு, அந்த கில்ட் வரதான் செய்யும், நான் இல்லைன்னு சொல்லல. பட் அது வரும்போது நம்ம வந்து ஒரு லார்ஜர் கோலை நோக்கி போறோம். We are also setting an example for our childrenன்றத நம்ம ஆல்வேஸ் நம்ம மைண்ட்ல வச்சுக்கணும். ஸோ ஒர்க் லைஃப் பேலன்ஸ் இஸ் அ myth in my opinion. Okay, உங்களுக்கு சில நாள் இருக்கும் where you will have to prioritize work. Certain deliverables இருக்கும், ப்ராஜெக்ட்ஸ் இருக்கும், ஆடிட்ஸ் இருக்கும் க்ளோஸ் பண்றதுக்கு. There will be times when work is of important. அதே மாதிரி லைஃப் will also be important. யாருக்காவது உடம்பு சரியில்லை, வீட்டில் இருக்க வேண்டிய நிர்பந்தம், எக்ஸாம்ஸ். ஸோ அந்த இம்பேலன்ஸ் இருக்கும். நம்ம அதை தாண்டி நம்ம மென்டலி எப்படி காமா இருக்கும், அதை எப்படி ஓவர் கம் பண்றோம்ன்றதுதான் ஐ திங்க் இஸ் த சீக்ரெட் டு எனிபடிஸ் சக்சஸ்.
தட் இஸ் வாட் ஐ வுட் லைக் டு சே. பேலன்ஸை சேஸ் பண்ணிட்டே இருந்தோம்னா பேலன்ஸ் இருக்காது. இம்பேலன்ஸை தாண்டி நம்ம எப்படி வாழ்றோம், எப்படி சக்சீட் பண்றோம்ன்றது தான் இம்பார்ட்டண்டா நான் கன்சிடர் பண்றேன். ஸோ த ஃபைனல் அவுட்புட் வில் பி நம்ம வந்து பசங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ரோல் மாடலா ஆகிறதுக்கு நம்ம கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த டிராவல்ல தான் நம்ம போயிட்டு இருக்கோம். அந்த டிராவல் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஒர்க் லைஃப் பேலன்ஸ்ன்றது. ஒரு சின்ன விஷயம் that my husband keeps saying, you know, when I get very guilty about working, he says in some form and manner, நீங்க அக்ரிகல்ச்சரல் ஒர்க்கர்ஸ் எடுத்துக்கோங்க, கிராமத்துல எடுத்துக்கோங்க, about 50-60% of women actually work in some form and manner. அவங்க ஃபுல் ஃபிளெஜ்டா குழந்தைங்களை மட்டும் பார்த்துட்டு அட்டென்ஷன்ல நிக்கிறது கிடையாது, சரியா? அதையும் தாண்டி 50-60% of the children are not criminals or in jail. There are a lot of children that are doing very well and successful. So the child being a happy child and a successful child is just not dependent on mothers or fathers just staying and 24/7 looking at them. And the understanding நம்மளுக்கு எப்போ வருதோ, I think we will be a better parent. Great. So recently நான் வந்து ஒரு ஆர்டிகல் பார்த்தேன். Veranda has been raised around 425 crores in a short period of time, and also the growth rate வந்து பார்த்தீங்கன்னா few months almost ஒரு 185, if I'm not wrong, 185% above the growth rate. So in the short spanல இதுலயும் உங்களோட முக்கியமான பங்கு இருக்கு. So what is the strategy you have used behind it? நாங்க என்ன பண்ணியிருக்கோம்னா, வெராண்டாவை வந்து ஒரு அக்விசிஷன் பிளாட்ஃபார்மா ஃபார்ம் பண்ணியிருக்கோம். நம்ம வந்து ஒரு 2 years முன்னாடி ஒரு எஜுகேஷன் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கும் போது இந்த ஃபீல்டில் நிறைய பிளேயர்ஸ் ஆல்ரெடி இருக்காங்க. 10 வருஷம், 20 வருஷம், 30 வருஷம், 40 வருஷமா இருந்திருக்காங்க. ஸோ அந்த மாதிரி பிளேயர்ஸ் இருக்கும்போது நீங்க திருப்பி போய் அரைச்சமாவே அரைச்சிட்டு புதுசா ஸ்டார்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. தட் வாஸ் ஆர் ஸ்ட்ராட்டஜி. ஸோ திஸ் வாஸ் மிஸ்டர் சுரேஷ்'s brainchild, that we will start this as an acquisition platform. So நாங்க வந்து ஒரு ஃபண்ட் மாதிரி ஆரம்பிச்சோம். We went and started collaborating. We acquired, but நாங்க acquisition-ஐ வந்து நாங்க உங்களை வாங்கிட்டோம் நீங்க வெளில போங்கன்ற மாதிரி வாங்கல. We acquired in a partnership mode. So those guys came on to Veranda. So test prepல பாத்தீங்கன்னா ரேஸ்னு அந்த காலத்துல சீமான் டுட்டோரியல்ஸ்னு இருந்தது. They were the front runners. பரத் சீமான் சொல்லிட்டு ரேஸ், சென்னை ரேஸ்னு நடத்திட்டு இருந்தாரு. அவர் எங்களோட ஃபர்ஸ்ட் பார்ட்னர். இன்னைக்கும் பரத் சீமான் இஸ் வித் அஸ். ஹி இஸ் பில்டிங் அவுட் வெராண்டா ரேஸ், IAS. பரத் இதே ஆஃபீஸ்ல என்னோட தான் உட்காந்துட்டு இருக்காரு. ஸோ பரத் இஸ் அ டியர் ஃப்ரெண்ட். ஸோ பரத் சீமானோட ரேஸ்ல இருந்து நாங்க ஸ்டார்ட் பண்ணி எடுரேக்கான்னு ஒரு பிராண்ட் வாங்கினோம். அதுக்கப்புறம் JK Shah கிளாஸஸ்னு இந்தியாவோட பிக்கெஸ்ட் CA பிராண்ட் பார்ட்னர் பண்ணியிருக்கோம். ப்ரொஃபசர் JK Shah இஸ் ஸ்டில் பார்ட் ஆஃப் வெராண்டா. ஸோ ஒரு பரத் சீமானா இருக்கட்டும், ஒரு JK Shah இருக்கட்டும், அவங்க இப்போ வெராண்டாவோட ஷேர் ஹோல்டர்ஸ், ஸ்டேக் ஹோல்டர்ஸ், அண்ட் தே ஒர்க் ஃபார் ஒன் வெராண்டா. ஸோ சுரேஷ் கல்பாத்தி அவரோட என்ன ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கோ, அதே தாட் ப்ராசஸ், அதே growth இன்னைக்கு பரத்துக்கும் JK Shah சருக்கும் இருக்கு. ஸோ இப்போ ஒரு பர்சன் இஸ் நாட் ஒர்க்கிங் ஃபார் வெராண்டா, மல்டிபிள் பீப்புள் ஆர் ஒர்க்கிங் ஃபார் வெராண்டா. And individually, each of these brands is 10 years, 20 years, 40 years old. And அந்தந்த செக்மெண்ட்ல அவங்க லீடர்ஸ். ஸோ JK Shah வந்து எவ்ரி இயர் ஆல் இண்டியா ரேங்க் கொடுத்துட்டு இருக்காரு. பரத் வந்து RRBல 37 ஓப்பனிங்ஸ்ல 34 ஓப்பனிங்ஸ் வருஷம் 10 வருஷமா க்ளோஸ் பண்ணிட்டு இருக்காரு. Now we have the backing of all these successful brands. We are not starting from scratch. And all these people are now working towards building the biggest education platform. So that is the success of Veranda, where we get the best people to collaborate. Over the best people to create the bigger wall. Absolutely. இது தவிர நாங்க ஒரு ப்ரொஃபஷனல் கார்ப்பரேட் டீம் வேற வச்சோம். ஸோ ஒரு CXO, ஒரு CMO, ஒரு CFO, each of them, ஒரு CPO, each of them. இப்போ எங்க CPO பார்த்தீங்கன்னா 10 years பியர்சன்ல, மெக்மிலன்ல அந்த மாதிரி ஒரு பேக்ரவுண்டோட வந்திருக்காரு. அவன் எங்க சீஃப் ப்ராடக்ட் ஆஃபீஸர். எங்க சீஃப் ஆஃப் டெலிவரி பார்த்தீங்கன்னா SSIக்கு 2000 சென்டர்ஸ் செட் பண்ணி வந்தவர். எங்க சீஃப் ஆஃப் மார்க்கெட்டிங் பார்த்தீங்கன்னா டைம்ஸ் குரூப்ல இருந்து வந்தவர். ஸோ அந்தந்த ஃபீல்ட்ல அவங்கவுங்க இம்பார்ட்டண்டா இருந்து வந்து கான்ட்ரிபியூட் பண்றவங்க. அண்ட் லாட் ஆஃப் யங் பிளட் led by youngest Mr. Suresh Kalpati. So it's a huge story. You know, it's a great place. It's not a single stone. It's not a single stone. It's a great place to work in. The biggest success is there is not much of in the organization level politics or competition or we are building.
So that's our success. So it's a lot of people and great brands coming together working towards a common goal. கிரேட். ஸோ இப்போ நீங்க அந்த காலேஜஸ் இப்போ ஆஃப்லைன் அண்ட் ஆன்லைன் அந்த டிஃபரன்சியேஷன் எப்படி பாக்குறீங்க? ஆஃப்லைன் இஸ் மூவிங்கா இல்ல ஆன்லைன் இஸ் மூவிங்கா, எஸ்பெஷலி ஃபார் எஜுகேஷன் ஃபீல்ட்ல? ஸோ we are a primarily offline led brand. சரியா, நாங்க வாங்கின பிசினஸஸே மேஜர் ஆஃப்லைன். ஸோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா 70% of Veranda is offline. ஸோ நாங்க வந்து நிறைய ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் மேனேஜ் பண்றோம். ஸோ BVM Global set of schools வந்து இஸ் a Veranda brand right now. அதே மாதிரி தபஸ்யான்னு ஒரு செட் ஆஃப் காலேஜஸ் அண்ட் ஸ்கூல்ஸ் எடுத்து மேனேஜ் பண்றோம். we are a service provider. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நீங்க ஏர்லி எஜுகேஷன், ஃபார்மல் எஜுகேஷன் நீங்க ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா இன்னைக்கும் நிறைய எஜுகேஷன் இஸ் பிரிக் அண்ட் மார்டர். ஐ திங்க் கோவிட் வாஸ் அ பிக் ஐ ஓப்பனர் ஃபார் அஸ். நம்ம என்ன பார்த்தோம்னா கோவிட் டைம்ஸ்ல சோஷியல் ஸ்கில்ஸ், பீப்புள் ஸ்கில்ஸ் நிறைய வந்து இல்லாம போயிடுச்சு குழந்தைங்களுக்கு. அதனாலேயே நிறைய பேர் வாண்டட் டு கோ பேக் டு தி பிரிக் அண்ட் மார்டர் மாடல். வேல்யூவேஷன் வைஸ் பார்த்தீங்கன்னா கூட நிறைய எட்டெக் ஃபார்ம்ஸ் which are valued very very high in the peak of COVID, இன்னைக்கு அவங்க நிறைய எல்லாருமே ஆஃப்லைன் பேவர்ட் பண்றாங்க. ஸோ ஐ think, and this Mr. Suresh also very strongly believes, is that a lot of offline intervention and people interaction is very important in education. So while technology will lead, நாங்க technology led firm or technology enabled firm அப்படி நாங்க எங்களை சொல்லிக்கிறோம். ஆனா technology will not replace the human factors. நாங்க believe பண்றோம். So a lot of our delivery is still offline. But for people, ஒரு tier 4ல இருக்கேன், எனக்கு குழந்தை இருக்கு வீட்டில், என்னால் வந்து படிக்க முடியாது, அந்த மாதிரி பண்றவங்களுக்கு எங்ககிட்ட ஆன்லைன் மாடல், ஹைபிரிட் மாடல் எல்லாமே இருக்கு. லைக் யூ ஹாவ் ஒன் வெரி இம்பார்ட்டன்ட் டாக்ஸ் ஃபேக்கல்டி, அவர் ஒருத்தர் தான், அவர் எத்தனை கிளாஸ் எடுப்பாரு அப்படின்ற போது நாங்கள் அவரோட லெக்சரை ஆன்லைன்ல டிஸ்ட்ரிபியூட் பண்றோம். We believe in online, but online cannot be the single leader or the single delivery modeன்றது Verandaவோட மோட்டோ. ஸோ நான் ஏன் இந்த பாயிண்ட் கேட்டேன் அப்படின்னா, ஓகே சிட்டிஸ் ஈஸியாக நம்ம கவர் பண்ணிடலாம், தே கேன் ஈஸிலி கம் அண்ட் ஜாயின் த கிளாஸ். பட் வில்லேஜில் வி ஹேவ் டு ரீச் அப்படின்னா தே கேன் நாட் ட்ராவல். இந்த ட்ராவலுக்கே நிறைய நேரம் போயிடும். அண்ட் ஆல்சோ அவங்க அந்த எக்கனாமிக்கலி அவங்களோட எக்கனாமி வந்து லெஸ் ஆவரேஜா பர் டே. ஸோ அவங்களால ட்ராவல் பண்ண முடியாது. ஸோ அதை எப்படி பார்க்குறீங்க? புவர் பீப்புளுக்கு வந்து ரிலேட் பண்ணுற மாதிரி நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? ஸோ yes, online is very important to take education to the remotest area and the poorest of people. அதனால தான் Veranda still wants to be in that space. ஸோ எங்களோட இப்போ பிரைமரி, இப்போ நாங்கள் ஒரு அது ஸ்காலர்ஷிப்னு சொன்னால் அது கரெக்டான வேர்டாக இருக்காது, ஒரு ரீச் வச்சிருக்கோம் நாங்கள் மிடில் லோவர் இன்கம் ஹவுஸ் ஹோல்டுக்கு. தட் இஸ் பீங் லெட் பை அ செப்பரேட் டீம். நாங்கள் அதை Verandaவை ப்ரமோட் பண்ணுறது இல்லை. எங்களோட எய்ம் வந்து எங்களோட மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு கிடையாது. ஸோ ஒரு இனிஷியேட்டிவ் வச்சுருக்கோம். அந்த இனிஷியேட்டிவ்ல என்னன்னா, இப்போ எங்கிட்ட 100 ஸ்டூடெண்ட் இருக்காங்க நார்மலானா, நான் 5 டிசர்விங் ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ குட் கெட் இன் டு திஸ் ப்ரோக்ராமுக்கு போய் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் ஃபுல் எஜுகேஷன் கொடுக்கணும் அப்படின்றது அகேன் ஒன் ஆஃப் மிஸ்டர் சுரேஷ்'s விஷன், which we are doing over and above what we do. We are not promoting it. It's not for marketing. So and the ideology எங்களுக்கு இருக்கு, and we want to be in the tier 4லாம் இல்லைங்க, ரூரல்ல கூட நாங்கள் அவைலபிளாக இருக்கணும் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். அதே குவாலிட்டி அட் லோ காஸ்ட் கொடுக்கணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். And that is where we also believe technology will help us. Technology இல்லாமல் எங்களால் அதை டெலிவர் பண்ண முடியாதுன்னு எங்களுக்கு தெரியும். So honestly, one of the initiatives that Mr. Suresh has been trying to crack, which we are still not there yet, is tuitions. இன்னைக்கு நம்ம ஒரு டிரைவருக்கோ ஒரு மெய்டோட சைல்டுக்கோ ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதே அவ்வளோ கஷ்டமா இருக்கு. அவங்களுக்கு நாங்கள் சப்ளிமெண்டரி எஜுகேஷன், ஏன்னா சில ஸ்கூல்ஸ் அவங்க படிக்கும் போது இஃப் யூ வில் ரீகால் அங்கே குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் அவ்வளோ நல்லா இருக்காது. ஸோ சப்ளிமெண்டரி எஜுகேஷன் பேசிக்கலி டியூஷன்ஸ் எப்படி ஒரு 300 ரூபாய்க்கு கொடுக்கறது, ஒரு நாளைக்கு 10 ரூபாய், இட் இஸ் நாட் தட் பிக் அ டீல் ஃபார் தம், தே கேன் அஃபோர்ட். அந்த மாதிரி எப்படி கொடுக்கறதுன்ற ஒரு ப்ராஜெக்டை நாங்கள் பிவட் பண்ணிட்டு இருக்கோம், பைலட் பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் நாங்கள் மார்க்கெட்டுக்கு கொண்டு வரல, பட் தட்ஸ் ஒன் ஆஃப் அவர் எய்ம்ஸ் அண்ட் தட் கேன் ஒன்லி பி ட்ரிவன் பை டெக்னாலஜி. ஸோ வி பிலீவ் இன் டெக்னாலஜி, we want to deliver through technology, and that will be one of the major things that you will start hearing from us after we finish our ecosystem. ஒரு Veranda ஃபேப்ரிக்னு ஒன்று சொல்கிறோம். அதாவது இன்னைக்கு நாங்கள் ஸ்கூல் காலேஜில் இருக்கோம், ஸ்டடி அப்ராட்ல இல்லை, IIT-JEE-ல இல்லை. அந்த அசெட்ஸ் எல்லாம் இன்னொரு செட் ஆஃப் அக்விசிஷன்ஸ் நாங்கள் பிளான் பண்ணிட்டு இருக்கோம். அது முடிஞ்சு Veranda ஃபேப்ரிக் வந்ததுக்கு அப்புறம் நம்ம we will build on top.
which will be our organic growth. அது வரும்போது reach and optimal costல quality கொடுக்கறது will be our major focus. அதுதான் எங்களோட next focus area. எக்ஸாக்ட்லி. ஏன்னா இப்ப ஜென்ரேஷன், அந்த ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் அந்த பொண்ணு தான் ஃபர்ஸ்ட் படிக்கும். அந்த பொண்ணுக்கு ஒரு கனவு இருக்கும், ஐஏஎஸ் ஆகணும், ஒரு ஐபிஎஸ் ஆகணும், ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்ட் ஆகணும் அப்படின்றப்ப ஸோ நம்ம வெரண்டா லேர்னிங் அது மூலியமா ரீச் ஆகிறதுல நம்மளுக்கு ஒரு பெருமையான விஷயம் ஏற்படும். ஸோ ஃபியூச்சர்ல அது கண்டிப்பா கொண்டு வரணும்ன்றது என்னோட விருப்பம் மட்டும் இல்ல, மக்களுடைய விருப்பமும் கூட கொண்டு வாங்க கண்டிப்பா. ஒரே ஒரு வேர்டு ஐஸ்வர்யா, இதுல இன்னைக்கே நிறைய பண்றோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வெரண்டா ஐஏஎஸ் வந்து சகாயம், அவர் ஐஏஎஸ் ஆஃபீஸர் உங்களுக்கு தெரியும், ரொம்ப ஃபேமஸ் ஆனவர், அவர் ரொம்ப நேர்மையா நிறைய விஷயம் பண்ணவர். ஸோ அவர் தான் எங்களோட இன்னைக்கு பிராண்ட் அம்பாசிடர். ஸோ அவர் இன்டர்வியூ பண்ணி எடுப்பாரு. அதுலயே டாப் டிசர்விங் கேண்டிடேட்ஸ் வந்து கோ ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் இன்டு வெரண்டா. ஸோ மெரிட் பேஸ்ட் support is being given today, but we want to expand it even further. Adudha engloda motto. So you will hear soon, or a few years Sure. it would be We are looking forward. Sure, definitely. So thank you so much for this wonderful interview. நிறைய நாங்க வந்து உங்களை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம், எஸ்பெஷலி வெரண்டா லேர்னிங் பத்தி, அதோட மிஷன் அண்ட் விஷன் எல்லாத்தையும் நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம். தேங்க் யூ so much and we wish you all the best. மேஜிக் பெண்களுக்காக வந்து உங்ககிட்ட இருந்து ஒரு 2-3 டிப்ஸ், if they want to empower really, ஒரு 2 tips. 2 or 3 tips from my end. I think வேற விதமா நம்ம இந்த இன்டர்வியூல கவர் பண்ணோம், பட் ஒரு சம்மரி மாதிரி சொல்றேன். ஃபினான்ஷியலி இண்டிபெண்ட்டாக இருக்கணுன்றத ஒரு கோலாக டெஃபினட்டாக வச்சுக்கோங்க. உங்களோட ஒரு செலவுக்கும் ஒரு அப்பாவோ தம்பியோ ஹஸ்பண்டோ யாரையுமே டிபெண்ட் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு கோலோட நம்ம ப்ராக்ரெஸ் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் அந்த ஒரு டிப்ல நிறைய விஷயம் அடங்கியிருக்கு. தட் பிரிங்ஸ் கான்ஃபிடென்ஸ், தட் எம்பவர்ஸ், தட் டஸ் a lot. திருக்குறள் மாதிரி சொல்லிட்டீங்க. அதனால ஃபினான்ஷியலி இண்டிபெண்ட்டாக இருக்கணுன்றது டெஃபினட்டாக ஒன்று பண்ணுங்க. அதே மாதிரி travel a lot, keep in touch with your friends. இது வந்து it's also something that women priorityல கம்மியா போட்டுருவாங்க. முதல்ல குடும்பத்துல மிச்சவங்களுக்கு பார்ப்பாங்க. அதே மாதிரி ஹஸ்பண்ட்ஸ் எல்லாம் நிறைய ரீயூனியன்ஸ் போவாங்க, ஒய்ஃப்ஸ் எங்கேயுமே போக மாட்டாங்க. இது ஒரு இதுவா இருக்கும். அந்த எக்ஸ்போஷர் உங்களுக்கு என்ன தருதுன்னா, அகேன் இட் வில் பில்ட் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ். நீங்க ஒரு ஃப்ரெண்டை பார்ப்பீங்க, அவங்க வேற ஏதாவது பண்ணிட்டு இருப்பாங்க, நம்ம அந்த மாதிரி பண்ணலையே அப்படின்ற ஒரு எண்ணம் வரும். இல்ல ஒரு நெட்வொர்க்கிங் ஆப்பர்ச்சுனிட்டி, நீ இது பண்றிய நான் உன்னோட இது பண்ணவா, அந்த மாதிரி அது நிறைய டோர்ஸ் ஓபன் பண்ணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ டிராவல், ஸ்டே இன் டச் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ், பில்ட் யுவர் நெட்வொர்க். ரொம்ப புதுமை பெண்ணா பேசுறதா நினைக்க வேண்டாம், பட் குடும்பமே வாழ்க்கைன்னு இருந்துடாதீங்க. உங்களை ப்ரையாரிட்டைஸ் பண்ணுங்க. உங்க ஃபுட், உங்க டயட், அதெல்லாம் நீங்க பண்ணும்போது again you are setting an example for your children. ஒரு பெண் ஒரு ஹெல்தியா இருக்கும்போது அந்த குடும்பமே நல்லா இருக்கும். நீங்க பெண்கள் இல்லாத குடும்பம் பாருங்க, ஒரு மாதிரி நல்லா போயிட்டு இருந்த குடும்பம்லாம் நான் பார்த்திருக்கேன், திடீர்னு அந்த லேடிக்கு ஹெல்த் ப்ராப்ளம் வரும்போது அப்படியே ஃபேமிலியே டிட்டீரியரேட் ஆயிடும். So women are very important. They are the fulcrum. They should take care of themselves. They should prioritize themselves. Exactly. We have to take care of physically and mentally. Absolutely. Very well said. Thank you so much, ma'am, for this kind interview. உங்களோட கண்டிப்பா பொன்னான நேரத்தை எங்களுக்கு கொடுத்ததுக்கு நன்றி. Thank you.